ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, EUR GPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டான கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? அதோட டேட் வந்து இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? சாரி, இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு, நம்ம எப்படி வந்து இதை சூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்திருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா EUR JPY வந்து 1 hour சார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். என்ன ட்ரெண்டில் வந்து இப்போ வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சு. சரிங்களா? எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சார்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து மார்க்கெட் உள்ளே இறங்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக சொல்லணும்னா இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க் பண்ணுற டைமுக்கு தான் கரெக்டாக வந்து உள்ளேயும் இருந்துச்சு மார்க்கெட். சரிங்களா? சரி, இந்த சார்ட்டில் என்னென்ன நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நீட்டாக வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு, நான் இங்கே தான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு QML லெவல் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இப்போவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க, இது ஒரு நமக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கிற ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வேறு என்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் ரீஜியன்லேயும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ பார்க்குறப்ப இன்னும் நமக்கு வந்து நல்ல ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஏன் சார் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சருங்கிறனால இப்படி எடுத்திருக்கோம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் லெவல் இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் லெவல்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வந்து அந்த ஈக்லிபிரியம் லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இது வந்து நீட்டாக வந்து ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சிஹெச் வந்து மைனரில் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அதையும் நம்ம வந்து நீட்டாக சொல்லிடணும். மைனரில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால அது இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷனாக நமக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கிறதுனால நம்ம வந்து நீட்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நமக்கு வந்து எது வந்து டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மேலே இருக்கிறது தான் வந்து டார்கெட். சரிங்களா? மேலே இருக்கிற ஸ்விங் ஹை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நீட்டாக வந்து அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இது பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லிடணும். இது ஒரு CR என்ட்ரி. சரிங்களா? கேண்டில் ஸ்டிக்கோட ரிஜெக்ஷன் பார்த்து போடுற மாதிரி ஒரு என்ட்ரி தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவுமே கம்மி தான். சரிங்களா? டார்கெட் வந்து ஏஜி என்ட்ரியில் வந்து நம்ம சாலிடாக வந்து அடிச்சிருக்கலாம். அக்ரெசிவ் என்ட்ரி போட்டிருந்தோம்னா சாலிடாக அடிச்சிருக்கலாம். பட் இது ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடையாது. கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு உங்களுக்கு எங்கே வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருந்திருக்கும் அப்படின்னா, நீட்டாக வந்து நம்ம வந்து சார்ட்டை கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்தோம்னாலே மார்க்கெட் ஒரு இடத்துல வந்து நமக்கு சினாரியோ கொடுக்கும். சரிங்களா? ஒரு ஸ்வீப் எடுத்து இது பண்ணும். இதோ இப்போ தான். சரிங்களா? இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டு மார்க்கெட் வந்து இம்பல்சிவாக உடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜோன் மார்க்கிங் அப்படின்னா இதை வந்து நம்ம ஜோன் மார்க்கிங் அப்படின்னு எடுக்கலாம் இல்லைங்களா? இதை வந்து ஜோன் மார்க்கிங்னு எடுத்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு நீட்டாக வந்து கீழே உடைக்கும். ஐ திங்க் இதில் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ஏஷியன் லோவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னமும் உங்களுக்கு வந்து சாலிட்னஸ் அதிகமாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இங்கே மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே எடுத்துருக்கலாம். சரிங்களா? கீழே எடுக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்கணும். இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அக்ரெசிவ் என்ட்ரி போகலாம். சரிங்களா? இத்தனை விஷயங்கள் வந்து மேட்சாக இருக்கணும். நம்ம அதனால தான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிச்சு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகி அப்படி வந்து ஏஜி போனோம்னா ஒரு ஒர்த் இருக்குது. எஸ்எல் போனால் கூட ஏற்றுக்கலாம், இவ்வளோ இதாக இருக்குது எஸ்எல் போகுது அப்படின்ட்டு. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லைன்னா கொஞ்சம் வந்து இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதே வந்து நல்லது தான். சரிங்களா? இங்கே தொட்டிருந்தா கூட உங்களுக்கு நீட்டாக மேலே வந்து அடுத்த ஸ்டாப்பிங் மேலே தான் போயிருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்து உங்களால் எடுத்துருக்க முடியாது. ஸோ வந்து
செகண்ட் என்ட்ரியோட ஆர்ஆர்ஏ இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்ஆர்ஏ நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1:4 வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து கொடுக்குது. சரிங்களா? ஒரு 1:4 இங்கேருந்து இது வரைக்கும்னா ஒரு 284 கொடுங்க. ஒரு 280 பிப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? 1:4 280 பிப்ஸ் அப்படின்னு வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். இதில் வந்து எஸ்எல் வந்து கம்மி பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிடாக முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த டைம் ஃப்ரேமில் எடுக்கிறதுனால நமக்கு வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குல்லங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்படி போட்டுட்டு உங்களுடைய எஸ்எல் இங்கே வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு 1:5 அந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாமே பிப்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எஸ்எல்லும் அந்த ஆர்ஆரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஒரு நல்ல என்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ண இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து தாராளமாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு பேசிக் ரேஞ்சில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்த்து வந்து இது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் வந்து இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு, இந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மட்டும் போனாலே வந்து போதுமானது. சரிங்களா? கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போயிட்டு அதில் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளில் வந்து உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ரைடிங்.